வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் விதைத்து கொண்டே இரு. இன்றைய விதைகள் நாளைய பலன்கள், இல்லை என்றால் உரங்கள். இன்றைக்கு நம்ம என்ன விதைக்க போகிறோம்னா பனைமரத்து விதைகள். இது ஒரு பனைமரத்துக்கு கீழே இருக்குது. அதை நம்ம எடுத்து கொண்டு போய் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஒரு குளம், அந்த குளத்தில் நட போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கையில் இருந்த கைக்குட்டி ஆகிய தொண்டியிடம் ஒப்படைத்து விட்டாது. நம்ம கொண்டு செல்ல போகிறோம். இதை பார்த்து கொள்ளுங்கள். பனை விதைகளை தேர்ந்தெடுக்கும் போதோ அல்லது கீழே இருந்து எடுக்கும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருங்கள். அது சிறு உயிரினங்களும் இருக்கும். எடுத்துக்காட்டாக பூரான், பல்லி, எறும்பு, தேள் போன்றவை. இப்போது நம்ம எடுக்கும்போது ஒரு சிறு தேள் இருந்தது. ஆனால் கவனமாக எடுத்து பதியுங்கள். நன்றி, வணக்கம். இந்த குளத்தில் தான் நம்ம அந்த பனை விதைகளை பதிக்க போகிறோம். இது ஏற்கனவே சில விதைகளை பதித்துள்ளோம் 2 வருடங்களுக்கு முன்பாக. அது இப்போதும் தலைவிட்டு வந்துவிட்டது. தற்போது நம்மிடம் இருக்கும் விதைகளையும் பதிக்கப் போகிறோம். எவ்வளோ அழகாக உள்ளது இயற்கை. அங்கே ஒரு நாரை உள்ளது, கிளிகள் சத்தம். இயற்கை எப்போதும் இயற்கை தான். அதில் எழில்மிகு இயற்கை தான் அழகு. இந்த குளத்துக்கரையில் நம்ம நடப்போகின்றோம் இந்த பனை விதைகள் அனைத்தையும். நன்றி, வணக்கம்.